அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை உதறிய துரை வைகோவுடன் வைகோ சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ சற்று முன்தினம் கட்சியில் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு 5 நாட்கள் அவர் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று அவர் சென்னை திரும்பினார். சென்னை திரும்பிய அவர் இல்லத்தில் தனது தந்தையும் மதிமுகவினுடைய பொதுச் செயலருமான வைகோ அவர்களை சந்தித்து பேசி வருகிறார். அப்போது வைகோ அவர்கள் உடனடியாக இந்த ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இதை ஏற்க முடியாது என்றும் அவரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கட்சி பல்வேறு கட்டங்களை தாண்டி தற்போது ஒரு நல்ல நிலையில் உங்கள் தலைமையில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இதுபோன்ற முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்றும் நாளைய தினம் கட்சி நிர்வாகிகளுடன அந்த கூட்டத்தில் செய்து கொடுத்து ஆலோசித்துக் கொள்ளலாம். எனவே தற்போது இந்த முடிவை எடுக்க வேண்டாம் என்றும் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இதற்கு துரை வைகோ மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் நாளை தினம் நடந்து கொள்ளும் அந்த கூட்டத்தில் வர வேண்டும் என்றும் அங்கு தலைமை குறித்து பேசுவோம் என்றும் வைகோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையிலே அவருடைய ராஜினாமா கடிதத்தை தலைமை ஏற்கவில்லை என்று தெரியப்படுகிறது. இதன் மூலம் நாளை தினம் நடக்கும் நிகழ்ச்சியில் துரை வைகோ கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருடைய இந்த ராஜினாமா கடிதத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கவில்லை என்று தெரிகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் வைகோ அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.